சபைக்குள்ள ஏழை, பணக்காரன், படிச்சவன், படிக்காதவன், ரொம்ப முக்கியமா அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன் எதுவுமே கிடையாது. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டாச்சுன்னா அத்தனை பேரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. இங்க இந்த பாகுபாடெல்லாம் இருந்துச்சு. அவன் அளக்கிற அளவின் படிதான் அங்கேயும் அளப்பாரு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா அங்க அவர் பாப்பாரு. எனக்கு அவங்களோடு கூட ஒத்து போக முடியாது அப்படின்னா உன்னை பரலோகத்தோட உட்கார வைக்க முடியாது. ஏன்னா நீ பரலோகத்துல யாரோடையும் ஒத்து போக மாட்ட. நீ அங்கேயும் போய் எல்லாரையும் பிரிச்சிருவ. தூதங்கிட்ட சொல்லிடுவ, நீ நம்ம ஜாதிக்காரண்டே, நீ ஏன் அவனோட சேர்ந்து ஆராதிக்கிற? நீ ஆண்டவர்கிட்ட போய் 33% இடஒதுக்கீடு கேளு, நம்ம தனியா ஆராதிப்போம். நீ அவனையே கெடுத்துருவ. அதனால உன்னை அங்க விட முடியாது. சபைக்குள்ள ஒரு ரத்தத்தால கழுவப்பட்டாச்சுன்னா இங்க வேற எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இன்னைக்கு நாம அது எப்படிங்க எல்லாம் வெவ்வேறு, அது எப்படிங்க ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து பிள்ளை வந்தா எப்படி இத்தனை வரும்? நீ ஆதாம் ஏவாளை விசுவாசிக்கிறன்னா மத்த எதையும் விசுவாசிக்க கூடாது. பைபிளை விசுவாசிக்கிறோம்னா நமக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படியே நீ இருக்குதுன்னு நினைச்சாலும் எப்ப சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டாந்துட்டாரோ இங்க நமக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தாலே கழுவி முடிச்சிட்டார். அவ்வளவுதான். ஒரே ரத்தம், ஒரே அப்பம், ஒரே தேவன், எல்லாம் முடிச்சிச்சு.